அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரும் ஃபவுண்டிங் மெம்பருமான திரு பொன்னையன் அவர்கள் கேள்வி அனுப்பியிருக்காங்க. How can hunger be eradicated and how can people be enabled to earn money through positive means? வேலை செய்தால்தான் அவனுடைய பசியை தீர்த்துக் கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலையில் வைத்திருந்தால்தான் அவன் வேலை செய்வான், இல்லையேல் சோம்பேறியாக மாறிவிடுவான் என்று அரசியலிலே முடிவெடுப்பவர்கள் வைத்திருக்கின்ற கருத்தை நாம் விட வேண்டும். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த 8 கோடி பேருடைய வாழ்க்கை சம்பந்தமான எல்லா பெரிய முடிவுகளையும் வெறும் 80 பேர் தான் எடுக்கிறாங்க. மனித இனமே பொருளாதார ரீதியாக பசி இல்லாத நிலையை அடைவதற்கு தேவையான அளவு செல்வ வளத்தை பெற்றுவிட்டது. பசியே ஒரு செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஏழ்மை திட்டம். பசியின் இருப்பு பாலிசி டெசிஷன் எடுக்கிறவங்களுடைய கான்சியஸான டெசிஷன்னால வறுமை இருக்க செய்யப்படுகின்றது, பசி இருக்க செய்யப்படுகின்றது. அடுத்த 10 ஆண்டுகளில் நீங்க சொல்ற இந்த 2 பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். பசி காணாமல் போய்விடும். டெமோக்ரசி, ரியலான டெமோக்ரசி இந்த ஏஆல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருங்க. ஈவன் உங்க ஜெண்டர் கூட ஒரு தனி மனிதன் 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஜெண்டர்ல வாழணும்னு முடிவு பண்ணுவான். அது சில வருஷம் இந்த ஜெண்டரா, சில வருஷம் அந்த ஜெண்டரா வாழறதுலாம் கூட நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்துலயுமே மனிதர்களுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் வந்துடும். ஏன்னா 10 ஆண்டுகளிலே எல்லா நாலேஜும் எல்லா எக்ஸ்பர்டைஸும் எல்லாருடைய கையிலையும் இருக்கும். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரும் ஃபவுண்டிங் மெம்பருமான திரு பொன்னையன் அவர்கள் கேள்வி அனுப்பியிருக்காங்க. அவர் ஃபார்மர் ஆர்கனைசிங் செக்ரட்டரியாகவும் பப்ளிக் ரிலேஷன் இன்சார்ஜாகவும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தோட செயலாளராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் அல்லாமல் முன்னாள் அமைச்சருமாக இருந்தவர். திரு பொன்னையன் அவர்களை வணங்குகின்றேன். உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி. How can hunger be eradicated and how can people be enabled to earn money through positive means? உங்களுடைய இந்த கேள்வி மிகவும் ஆழமான சமூக பொறுப்புடைய ஒரு அரசியல்வாதிகிட்ட இருந்து வர கேள்விங்கயா. முதல்ல உங்களை மரியாதையோடு வணங்குகின்றேன். அது மட்டும் இல்லாம உங்களை பலமுறை நேரில் சந்தித்ததையும் நினைவு கூறுகின்றேன் இனிமையோடு. இந்த கேள்வி how can hunger be eradicated? ஒரு மனிதன் வேலை செய்தால்தான் அவனுடைய பசியை தீர்த்துக் கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலையில் வைத்திருந்தால்தான் அவன் வேலை செய்வான், இல்லையேல் சோம்பேறியாக மாறிவிடுவான் என்று அரசியலிலே முடிவெடுப்பவர்கள் வைத்திருக்கின்ற கருத்தை நாம் விட வேண்டும். உண்மையில பாத்தீங்கன்னா 1 கோடி பேரில் ஒரு 10 பேர் எடுக்கிற முடிவுகளைத்தான் அந்த கோடி பேரும் வாழறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த 8 கோடி பேருடைய வாழ்க்கை சம்பந்தமான எல்லா பெரிய முடிவுகளையும் வெறும் 80 பேர் தான் எடுக்கிறாங்க. அதுக்கு மேல கிடையாது. 80ங்கிறதே கூட அதிகம். உண்மையில இன்னும் சுருக்கி பார்த்தா 8 பேர் தான் எடுக்கிறாங்க. 1 கோடிக்கு ஒருவர் தான் முடிவெடுக்கிற அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நம்முடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். பிராக்டிக்கலா சொல்லணும்னா முடிவெடுப்பவர்கள் இந்தியா முழுவதும் 140 கோடி பேர்னா மொத்தமா 140 பேர் தான் டெசிஷன் மேக்கர்ஸ். மீதி எல்லாமே அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க தான். இந்த டெசிஷன் மேக்கர்ஸ் மத்தியில ஒரு தவறான புரிதல் இருக்கு. மனிதனை அவன் வேலை செய்தா மட்டும்தான் பசி இல்லாம இருக்க முடியும்ன்ற நிலைமையிலேயே வச்சிருந்தாதான் அவன் வேலை செய்வான், இல்லைன்னா சோம்பேறி ஆயிடுவான், அவனை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற தவறான புரிதல் நம்முடைய முடிவெடுப்பவர்கள் மத்தியிலிருந்து அழிய வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் மற்ற வளங்களுக்காக வேலை செய்ய வேண்டுமே தவிர, வேலை செய்தால் மற்ற வளங்கள் வரும், இல்லைன்னா மற்ற வளங்கள் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யணுமே தவிர அடிப்படை உணவுக்காக வேலை செய்யக்கூடாது. இந்த முடிவெடுக்கின்ற அரசியல்வாதிகள் மத்தியில் வந்துவிட்டாலே ஹங்கர் மறைஞ்சிருங்க. உண்மையில இப்போ ஹங்கர், பசி என்பது முடிவெடுப்பவர்கள் முடிவெடுத்து அதனால் பசியை வைத்திருக்கின்றார்களே தவிர பசி ஒரு பொருளாதார ரீதியான கட்டாயம் இல்லை. பொருளாதார ரீதியா இந்தியா மட்டும் உண்மையில உலக அளவுலயேங்க, உலகமே மனித இனமே பொருளாதார ரீதியாக பசி இல்லாத நிலையை அடைவதற்கு தேவையான அளவு செல்வ வளத்தை பெற்றுவிட்டது. நம்முடைய உணவு உற்பத்தி திறன், உணவு உற்பத்திக்காக இருக்கிற டெக்னாலஜி
இது எல்லாத்தையும் பார்த்தோம்ங்கய்யா, பசியே ஒரு செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஏழ்மை திட்டம். ஏன்னா பல நாடுகள்ல உணவுப் பொருட்களின் விலையை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக விளைந்த உணவுப் பொருட்களை கூட கடலில் கொட்டி அழிக்கின்றார்கள். மார்க்கெட்டையும் விலையையும் நாம மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக விளைவிக்கப்பட்ட பொருட்கள் கடலிலே கொட்டப்படுகின்றது. முடிவெடுக்கின்ற நபர்கள், நான் உதாரணத்துக்கு சொன்னேன், 1 கோடி பேருக்கு ஒருத்தர், அப்படி அவ்வளவுதான் முடிவெடுக்கிறாங்க. உலகம் முழுக்கவுமே நாம டெமோக்ரஸி அப்படின்லாம் சொல்லிக்கலாமே தவிர, டெமோக்ரஸியா இருந்தால் கூட பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்க 1 கோடி பேருக்கு ஒருத்தர் தான். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 8 கோடி பேருக்கு முடிவெடுக்கிறவர்கள் வெறும் 8 பேர் தான். இந்தியா முழுக்க இருக்கிற 140 கோடி பேருக்கு முடிவெடுக்கிறவர்கள் வெறும் 140 பேர் தான். உலகம் முழுக்க இருக்கிற 800 கோடி பேருக்கு முடிவெடுப்பவர்கள் வெறும் 800 பேர் தான். இதான் உண்மைங்க. உங்களுக்கு தெரியும், அரசியல்ல நீங்க 84 ஆண்டுகள் இப்போ மூத்த அரசியல்வாதி நீங்க. உங்களுக்கு நான் சொல்றது நல்லாவே புரியும். இந்த முடிவெடுக்கின்ற அந்த 800 பேர் மனத்திலே நாம புரிய வச்சோம்னா, ஹங்கர் சென்டர்ட், அதாவது பசி சார்ந்து மனிதனை இயங்கச் செய்வது மிகவும் கொடுமையான அடிமைத்தனம். நாம ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறிட்டோங்க. டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருச்சு. அதனால பசியின் இருப்பு பாலிசி டெசிஷன் எடுக்கிறவங்களுடைய கான்சியஸான டெசிஷன்னால வறுமை இருக்கச் செய்யப்படுகின்றது, பசி இருக்கச் செய்யப்படுகின்றது. அதை மட்டும் மாத்தணும்னா போதும், ஹங்கர் முழுமையா காணாம போயிடுங்க. ஹங்கர் எராடிகேஷன் எக்கனாமிக்கல் பிரச்சனையே இல்லைங்க. அதாவது பசியை ஒழிப்பது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையே அல்ல, பாலிசி சார்ந்த பிரச்சனை. எஸ்பெஷலி இப்ப ஏஐ வந்த அப்புறம் டெக்னாலஜி, அதாவது நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் டெமோக்ரட்டைஸ் ஆன பிறகு ஹங்கர் எராடிகேஷன் இஸ் ஜஸ்ட் அ பாலிசி டெசிஷன். அது ஒண்ணு. உங்களுடைய இரண்டாவது கேள்வி, மக்களை எப்படி பாசிட்டிவ் மீன்ஸ் மூலமா செல்வம் சேர்ப்பதற்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எம்பவர் பண்றது, எனேபிள் பண்றதுன்னு கேக்குறீங்க. உண்மையில இந்த ஏஐ வந்த பிறகு நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் டெமோக்ரட்டைஸ் ஆனதுனால ஆக்சுவலாங்க இந்த அடுத்த 10 வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன் பாத்துக்கோங்க. நாலேஜ், இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் டெமோக்ரட்டைஸ் ஆனது மட்டும் இல்லாமங்கய்யா, பாலிசி டெசிஷன் எடுக்கிறவங்க ஹங்கரை, அதாவது பசியை அகற்றாமல் வைத்திருப்பதற்கான டெசிஷன்லாம் எடுத்தா கூட அவங்கள தாண்டி மக்கள் தனிப்பட்ட விதத்திலே தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா டிரான்ஸ்பரன்சி, கவர்மெண்டோட பாலிசி எக்ஸிக்யூட் ஆகிறது, இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி மிக அதிக அளவிலே வர துவங்கி விட்டது. காரணம், இன்ஃபர்மேஷன் ரொம்ப குயிக்கா ஸ்ப்ரெட் ஆகிறதும், நிறைய பேருக்கு சட்ட அறிவும் அரசியல் அறிவும் மிக எளிமையா கிடைக்கிறதும். இது இந்தியாவில் மட்டும் நான் சொல்லலைங்க, குளோபலாவே இந்த மாற்றம் நடக்குது. ஒரு விதத்துல பார்த்தா இது நன்மை. உண்மையில அடுத்த 10 ஆண்டுகளில் நீங்க சொல்ற இந்த 2 பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். ஹங்கர் எராடிகேட் ஆயே தீரும், பசி காணாமல் போய்விடும். ஒண்ணு. ரெண்டாவது, மக்கள் தானாவே நேர்மறையான கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலமா செல்வத்தை திரட்டுவதற்கான வாழ்க்கையை வெற்றியை அடைஞ்சிருவாங்க. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே இருந்தது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் காமன் மேனுக்கு ரொம்ப ஃப்ரீயா அவைலபிளா மாத்திர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதே பெரிய வேலையா இருந்ததுங்க. பெரும் பல கல்லூரிகள், பயிற்சி நிறுவனங்கள், இது எல்லாத்தையும் உருவாக்கி எந்த துறையானாலும் சரி, கட்டிடம், உணவு, உடை தயாரித்தல், இல்ல மருத்துவம், எந்த துறையானாலும் அந்த நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும்
மக்களுக்கு கொடுத்து பயிற்சி கொடுக்கின்ற லார்ஜ் நம்பர் ஆஃப் நிறுவனங்களை நிறுவி செயல்படுத்தி இது ஒரு மிக பெரும் பணி. ஏஐ மொத்தத்தையும் எளிமையாக்கிவிட்டது. இப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் பயிற்சி நிறுவனங்கள் எல்லாமே பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், பிராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு மட்டும்தான் அந்த நிறுவனத்துக்கு நீங்க போக வேண்டியிருக்கும். மற்றபடி இது எல்லாமே ஏஐ மூலமாவே முடிஞ்சிடும். அதுவும் அந்த கான்டாக்ட் கிளாஸஸ்லாம் ரொம்ப குறைந்த நேரமாக மாறிவிடுங்க. ஏன்னா இப்போ ஆடியோ ட்ரைனிங், வீடியோ ட்ரைனிங், ஏஐ எக்ஸ்பர்டைஸ் இது எல்லாமும் வந்தது மட்டும் இல்லாம இதை கிரியேட்டிவா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போற விஷயங்களும் ஈஸியா போயிடுச்சு. அதனால 10 ஆண்டுகளில் நீங்கள் காணுகின்ற இந்த கனவு நிறைவேறிவிடும். அதுல சந்தேகமே இல்லைங்க. பசி இல்லாமல் போகும். மக்கள் நேர்மறையாக செயல்களை செய்து செல்வத்தை திரட்டி வாழ துவங்குவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, ரியலான டெமோக்ரசி உலகம் முழுக்க மலர்ந்துருங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இதுவரைக்கும் கோடி பேருக்கு ஒருவர் தான் டெசிஷன் எடுக்கிறவரா இருக்காங்க அப்படின்னு. அந்த நிலை மாறி போய் டெமோக்ரசி, ரியலான டெமோக்ரசி இந்த ஏஐயால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுருங்க. ஒரு 25 விஷயங்கள் இந்த அடுத்த 10 ஆண்டுகளில் நிகழும் என்னால தெளிவா சொல்ல முடியுங்க. அளவுக்கு மீறிய சாய்ஸஸோட வாழ ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துலயும் சாய்ஸ் வந்துடும். வெறும் உங்களுடைய போட்டுக்கிற துணி, இல்ல செல்போன், ஷூ, நீங்க வாழற வீடு, அது மட்டும் இல்லைங்கய்யா. உறவுகள், ஈவன் உங்க ஜெண்டர் கூட. ஒரு தனி மனிதன் 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஜெண்டர்ல வாழணும்னு முடிவு பண்ணுவான். அது சில வருஷம் இந்த ஜெண்டரா, சில வருஷம் அந்த ஜெண்டரா வாழறதெல்லாம் கூட நடக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே வெஸ்ட்ல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 வருஷம் பெண்ணா வாழ்ந்து பார்க்கலாம்பா, ஒரு 2 வருஷம் ஆணா வாழ்ந்து பார்க்கலாம்பா, ஒரு 2 வருஷம் திரும்பவும் போர் அடிச்சா திரும்பவும் பெண்ணா வாழ்ந்து பார்க்கலாம்பா அப்படின்ற எல்லாத்துலயுமே மனிதர்களுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் வந்துடும். வேலை செய்கின்ற விதத்துல கூட ஒரே வீட்டுல தங்கி இருந்து ஒரு ஆபீஸுக்கு போய் வேலை செய்யறது இதெல்லாம் காணாம போயிடும். எல்லாருமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டார்ட் அப்பா இருப்பாங்க. அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டார்ட் அப்பா இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. அது இண்டிபெண்டன்ட்லி டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிற ஒரு சிஸ்டமா தான் சொசைட்டி இருக்குமே தவிர ஹைரார்கி, சிஇஓ, எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர், மேனேஜர், அவங்களுக்கு கீழே டீம் லீட், டீம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 10 ஆண்டுகளிலே எல்லா நாலேஜும், எல்லா எக்ஸ்பர்டைஸும் எல்லாருடைய கையிலையும் இருக்கும். இதுக்கு மேல ஒரே ஒரு எஜுகேஷன் தான் நடக்க போகுதுங்க, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஏஐக்கு சரியான ப்ராம்ப்டை கொடுத்து நமக்கு தேவையானவைகளை சரியா பெஸ்டா ஏஐல இருந்து வாங்கிக்கிறது எப்படி அப்படிங்கிற ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மட்டும்தான் எஜுகேஷனா இருக்க போகுதுங்க. இதான் நடக்க போகுது இந்த அடுத்த 10 ஆண்டுகள்ல. நீங்க வருத்தத்தோடு, ரொம்ப சமூக அக்கறையோடு நீங்க கேட்கிற பசி பிரச்சனை காணாம போயிடும். மக்களை ஒர்க் பண்ண வச்சு பணம் சம்பாதிக்க வைக்கிற இந்த பிரச்சனையும் காணாம போயிடும். மக்கள் எதை ரசிக்கிறார்களோ, எதை ரொம்ப என்ஜாய் பண்றாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே அது மூலமாவே பணத்தை சம்பாதிக்கின்ற வாழ்க்கை முறை வந்துருங்க. இந்த தனியா வேலைக்கு போறதுங்கிற அந்த கான்செப்டே அழிஞ்சிருங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்களுக்கு பிடிச்ச, தங்களுக்கு விருப்பமான அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே அது மூலமாவே பணத்தை சம்பாதித்து சேர்த்துக் கொள்ளுகிற வாழ்க்கை முறை வந்துவிடும். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட், பிசினஸ், வெக்கேஷன், இது எல்லாமே ஒன்னாயிடுங்க. இதெல்லாம் தனித்தனியா இருக்காது. இப்ப பாரு, ஒரு வருஷம் முழுக்க உழைச்சினா கடைசியில ஒரு வருஷத்துக்கு 15 நாள் லீவு கிடைக்கும். நீ அந்த லீவ்ல போய் வெக்கேஷன் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் இருக்காது. மனிதர்கள் யாரு வேணா, எப்ப வேணா, எங்க வேணா டிராவல் பண்ணிக்கிட்டே அவங்க வேலையை பார்ப்பாங்க. வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வேலையை பார்ப்பாங்க. வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் பெருக்குவாங்க. வாழ்க்கைக்கு தேவையான விதத்திலே அவங்க விரும்புறபடி வாழ்க்கையை அனுபவிக்கவும் செய்வாங்க. இப்படித்தான் மனித சமூகம் மாறப்போகின்றது, மாறிக்கொண்டிருக்கின்றது. 10 ஆண்டுகளில் இப்படித்தான் இருக்கும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா AI.